இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல நேரத்தில் இதே போல சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். என்ன? கூப்பிட்டும் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் வராது. அதாவது கூப்பிட்டும் பதில் இல்லாமல் இருப்பது. நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் ஒன்று, ஏன் ஆண்டவர் இவ்வளவு கூப்பிட்டும் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறார்? இங்கே மகளுடைய வேதனை நிமித்தம் இந்த தாயார் வந்து இயேசுவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் இந்த விண்ணப்பம் என்பது ஏதோ கடமைக்கு பண்ணுகிற விண்ணப்பம் அல்ல, ஒரு வேதனையிலிருந்து வருகிற, அதுவும் சொந்த மகள் கஷ்டப்படுகிறதை பார்த்து உள்ளம் உடைந்து கண்ணீரோடு ஏறெடுக்கிற விண்ணப்பம். அப்படி ஒரு விண்ணப்பத்தை செய்தும் பதில் ஒன்றுமே இல்லை. ஏன் கர்த்தர் இங்கே ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் இருந்தார்? ஆண்டவரிடத்துல பதில் இல்லாததுனாலயா? அப்படி அல்ல. நீங்கள் இந்த பகுதி முழுவதும் படிக்கும் போது ஒரு காரியம் தெரிகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் புறப்பட்ட போது இந்த சீஷர்கள் ஒரு வார்த்தை இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார்கள். 23வது வசனத்துல, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லுகிறார்கள். இங்கே ஆண்டவர் பதிலை சொல்லி விட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தபோது இங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே கூப்பிடுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நமக்கு நன்மை முக்கியம் என்றால் அவருக்கு நாம முக்கியம். இவ்வளவு உருகி ஒரு அற்புதத்தை வாங்கிவிட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை. மாறாக அவர் வைத்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதையே கர்த்தர் விரும்புகிறார். நாம் கேட்ட எல்லாவற்றுக்கும் தேவனால் பதில் தர முடியும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் ஏன் கூப்பிட்டும் சில நேரத்தில் பதில் தராமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும், இந்த காரியத்துக்காக மட்டும்தான், அல்லது இந்த ஒரு விஷயம் நடப்பதற்காக மட்டும்தான் இவன் வருகிறான், இவள் வருகிறாள். தேவன் அதை விரும்பவில்லை. எல்லாவற்றுக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காக கேட்ட எல்லாவற்றுக்கும் உத்தரவு தராமல் அவர் அமைதியாய் முன் சென்று கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே கூப்பிட்டும் பதில் இல்லை என்று சொல்லி பின்வாங்காதே. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை பின்பற்றி அவரிடம் வந்து பணிந்து அவரை நோக்கி பார்ப்பது. இந்த தாயார் அதுதான் செய்தார்கள். பின்பற்றி அவரை வந்து பணிந்து கொள்ளுகிறாள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? 28வது வசனம், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எங்கேயோ நின்று அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நின்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில வேற எந்த தொடர்பும் இல்லை, வேற எந்த உறவும் இல்லை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவரை பின்பற்றி அவரோடு கூட சேர்ந்து நடந்து அவர் சமூகத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நமக்கும் அவருக்கும் இடையே அந்த நெருக்கமான உறவை ஏற்படுத்தி தரதான் சிலுவையிலே தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ஏதோ ஒரு நன்மை வாங்க, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க என்ற நிலை இல்லாமல் அவர் வைத்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அவரை பணிந்து அவருடைய சமூகத்திலிருந்து நாம் அவரை நோக்கி கேட்கும் போது அவர் எப்படி தருகிறார் பாருங்கள். நீ விரும்புகிறபடி உனக்காக கிடப்பது. அப்படி என்றால் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவதில்
அவர் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் பார்த்தீர்களா? கூப்பிட்டும் பதில் இல்லை என்று சொல்லி மட்டும் பின்வாங்கி விடாதீர்கள். இன்னும் அவர் அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி அவர் அண்டை வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் பதில் தெரிந்தும் அவர் அமைதியாக இருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் அநேகரோடு கர்த்தர் இடைபெற்றிருப்பார் என்று நான் என் ஆவியிலே உணர்கிறேன். அவர் வைத்த அடிச்சுவடை பின்பற்றுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை பார்த்தும் சொல்வார், நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுள் என்று. கர்த்தர் அப்படியே செய்வாராக. நல்ல தகப்பனே, பதில் இல்லாத போது பல நேரத்தில் நாங்கள் சோர்ந்து பின்வாங்குகிறது உண்டு. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வைத்த அடிச்சுவடை பின்பற்றி பாதம் பணிந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்ய உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.